வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம டிரான்சிஸ்டரை பற்றி பார்க்க போகிறோம். டிரான்சிஸ்டரில் வந்து ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து என்பிஎன், இன்னொன்று வந்து பிஎன்பின்னு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் என்பிஎன். இந்த என்பிஎன் இது வந்து பிஎன்பி. ஓகே, இதுக்கு ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால், இதோடைய கரண்ட் வந்து என்பிஎன் வந்து கலெக்டர் டு எமிட்டர் ஃப்ளோ ஆகும். இதில் வந்து எமிட்டர் டு கலெக்டர் ஃப்ளோ ஆகும். அடுத்த டிஃப்ரென்ஸ் வந்து இது 0.7 வோல்ட்டுக்கு மேலே இருந்து ஆப்ரேட் ஆகும். அண்ட் வந்து இது -0.7 வோல்ட்டில் ஆப்ரேட் ஆகும். இதோடைய ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா கலெக்டர் என் இது வந்து நமக்கு பாசிட்டிவ் வோல்டேஜ் பயாஸ் கொடுத்தா தான், பயாசிங் பண்ணால் தான் இது ஒர்க் ஆகும். இது வந்து நெகட்டிவ் வோல்டேஜ் கொடுத்தா தான் ஆப்ரேட் ஆகும். ஸோ இதில் வந்து நமக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் வரும். சரிங்களா? ஸோ இதுதான். ஸோ இதில் வந்து நமக்கு கலெக்டர் டு எமிட்டர் வந்து கரெக்ட் ஆகும். பேஸ் அப்ளை பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகும். மெயினாக இது இந்த என்பிஎன் என்னத்துக்காக யூஸ் ஆகும்னா சுவிட்சிங் பர்பஸ்க்காக யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஏசி போர்டு, கொஞ்சம் ஹையர் எண்ட் போர்டுலாம் வந்து ஆம்பிளிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். டிரான்சிஸ்டர் சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து டார்லிங்டன் டிரான்சிஸ்டர்னு சொல்லுவாங்க. அந்த இதில் யூஸ் ஆகும். இது வந்து பவர் எனேபிள் பண்ணுறதுக்காக வரும். எமிட்டர் டு கலெக்டருக்கு ஃப்ளோ பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அதிகமாக. சரிங்களா? இப்போ அந்த டிரான்சிஸ்டருடைய டேட்டா ஷீட் நம்ம பார்ப்போம். டேட்டா ஷீட் வந்து நமக்கு நம்ம செக் பண்ணக்கூடிய ரெண்டு டிரான்சிஸ்டர். இந்த டிரான்சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா A1273. இதில் என்ன போட்டிருக்கு பாருங்க. இதோடைய இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு ஆடியோ பவர் ஆம்பிளிஃபையர் செக்ஷன் போட்டிருக்கு. வாட்டேஜ் பார்த்தீங்கன்னா 2 வாட்ஸ் அவுட்புட் போட்டிருக்கு. இன்னும் டீட்டெயிலாம் பார்த்தீங்கன்னா கலெக்டர் பேஸ் வோல்டேஜ் வந்து -30 வோல்ட் இதுவரை ரேட்டிங் இருக்குது. இதில் வந்து கலெக்டர் எமிட்டருடைய வோல்டேஜ் வந்து -30, எமிட்டர் பேஸோடைய வோல்டேஜ் வந்து -5 வோல்ட் போட்டிருக்கு. கலெக்டர் கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா -2 ஆம்பியர் கரண்ட் போட்டிருக்கு. இதே போல் என்பிஎன் டிரான்சிஸ்டர் இதில் வந்து இதோடைய பின் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா எமிட்டர் பேஸ் கலெக்டர். இதோடைய வாட்டேஜ் பவர் டெசிபேஷன் பார்த்தா 0.625 வாட்ஸு. ஸோ இதோடைய சிபிஓ அதாவது கலெக்டர் பேஸுடைய அவுட்புட் வோல்டேஜ் இது வந்து பார்த்தீங்கன்னா 45 வோல்ட் வரையும் போட்டிருக்கு. சரிங்களா? இது போல் ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா நம்ம டேட்டா ஷீட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல என்பினா பிஎன்பினா எப்படி சூட் ஆகுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம யூஸ் ஆகும். சரிங்களா? இதை நம்ம லைவாக எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து நம்ம A1273 பார்த்துருக்கோம். இது வந்து பிஎன்பி டிரான்சிஸ்டர். எமிட்டர் ஃபஸ்ட்டு பின்னு லெஃப்ட்லேருந்து ரைட்டு, நடு பின் வந்து கலெக்டர், தேர்ட் பின் வந்து பேஸு, பிஎன்பி டிரான்சிஸ்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா BR 9013. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு பின் எமிட்டர், ரெண்டாவது பின் வந்து பேஸு, மூணாவது பின் கலெக்டர். இது எப்படி செக் பண்ணலான்றதை பார்ப்போம். நான் மல்டிமீட்டரில் டயட் மோடில் வச்சுருக்கேன். டயட் மோடில் வச்சுருக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம இதை செட் பண்ணியிருக்கோம். இந்த மோடில் செட் பண்ணியிருக்கோம், லைட் வச்சுருக்கோம். சரி, இப்போ வந்து நமக்கு தேர்ட் பின், அதாவது A1273 தேர்ட் பின் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பேஸு. ஸோ பேஸ் பிஎன்பியில் வந்து பேஸ் எப்படி வைக்கணும்? ஃபஸ்ட்டு இது பேஸ் வந்து நெகட்டிவில் வச்சுட்டேன். ஸோ இந்த பின் நெகட்டிவில் இருக்குது. ஸோ இங்கே இந்த சைடில் இருக்கிறது வந்து எமிட்டர், கார்னரில் லெஃப்ட் கார்னரில் இருக்கிறது எமிட்டர் 661 வருது. இங்கே பார்ப்போம், நிறுத்தணும். ஆல்மோஸ்ட் அதே வேல்யூ வருது. போத் சைடு வந்து சேம் வேல்யூ வருது. இப்போ ரிவர்ஸில் பார்ப்போம். ரிவர்ஸில் பார்த்தா நமக்கு என்ன ஓயில் வரணும். ஓயில் தான் வருது, இங்கே ஓயில் தான் வருது. ஸோ இது வந்து பக்காவாக ஒர்க் ஆகுது. அதே போல் நமக்கு இது பார்ப்போம். 9013 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நடுப்பின் வந்து நமக்கு என்ன வைக்கணும்? இது ரெட் வைக்கணும். எமிட்டரு 688 வருது, இந்த பக்கம் 687 வருது. சரி, ரிவர்ஸில் வச்சு பார்ப்போம். ஓயில் அதே போல் இதில் எந்த பக்கம் ரிவர்ஸில் வச்சிங்கன்னா இதுவும் ஓயில் தான் வரும். ஓயில் வந்தால் தான் இது ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். சரியா? ஓயில் தான் வருது. தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.